அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ப்ரானை வந்து சில ஊர்களில் ராட்டு, இறால் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகுது. ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து சூடாகணும். அது கூட நான் மஸ்டர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு இஸ் மஸ்ட்டு. ஏன்னா கடுகு வந்து தான் இந்த இறால் கிரேவிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் தரும். சில பேர் கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 வெங்காயத்தை ஃபைண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குறேன். ஏன்னா உப்புங்கிறது சீக்கிரம் வந்து வெங்காயத்தை வதக்கி கொடுக்கும். அதனால் இப்போ அது தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1½ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கணும். இது நல்லா வதங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 தக்காளியை ஃபைண்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கிரைண்ட் பண்ணலை. ஸோ நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வந்து தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டு வதக்கிறப்ப இப்போ நான் அதுக்கு தேவையான இறாலும் நான் ஆட் பண்ண போகிறனால உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற்றணும். இறால் போட்டதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. இப்போ நான் 1/2 கிலோ இறாலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. இறாலில் ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ இதே இதில் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் ஒரு வாட்டி 2 நிமிஷம் ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.